கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட அவனுடைய தியானத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்பொழுது தேட வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக சில சத்தியங்களை நம்மோடு தேவன் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வாராக. இந்த சாரோன் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். மேலும் மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சத்தியத்தில் பெருக செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்கிறதான அந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு இந்த மாலை வேளையிலே இடைபட போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நாம் விதமாய் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் மாற்றி சொல்லிட்டேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதுல சொல்றாங்க, வசனம் சொல்லுது, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை கேட்கிறதான பிரியமான தேவஜனமே, நாம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடுகிறதான தெய்வ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதில் உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள், அதில் உண்டானதான மேன்மைகள், அதில் நமக்கு கொடுக்கப்படுகிறதான கிருபைகள் என்னவென்று இந்த காலத்தில் நாம் கொஞ்ச நேரம் ஒரு 40 minutes இல்லை 45 minutes we are going to meditate the word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நாம் தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷ் பைபிளில் பார்ப்போம்னு சொன்னா அந்த கூட கொடுக்கப்படுகிற அந்த இடத்துல add and to thee இருக்கும். தமிழ்ல கூட கொடுக்கப்படும், அதாவது கொசுராக கொடுக்கப்படும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா add and to thee, கூட்டி கொடுக்கப்படும். எப்படி நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போனா நம்ம காய்கறி வாங்கும் பொழுது அந்த காய்கறி நம்ம வாங்குறது, அந்த காய்கறில 2-3 கொசுறு போல கூட கொடுப்பாங்க. அதே போல ஆனால் அதே சூப்பர் மார்க்கெட் போகும் பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம் என்றதான அந்த முறையின்படி ஆங்கிலத்தில் கூட்டி கொடுக்கப்படும் என்றும் தமிழில் கூட கொடுக்கப்படும் என்று இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது என்னவாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், கூட்டியும் கொடுக்கப்படும். பிரியமான தேவஜனமே, இந்த காலவேளை இந்த சத்தியத்தை கேட்டு நாம் எதிர்பார்க்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கூடவும் கூட்டியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் வாசிக்கிறோம். முதல் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது முதலாவது அப்படின்னா ஆரம்பம் அர்த்தம். முதலாவது ஆரம்பம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் ஆரம்பத்தில் நாம் தேடுவோம் என்றால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். பிரியமான தேவஜனமே, நல்லா புரிஞ்சுங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும், பின்பு நான் சொல்றேன் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு அப்படியே கண்டினியூவா நான் சொல்லிட்டு வரேன், புரிஞ்சுங்க. நாம் தேடுகிறதான தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ஆரம்பத்துல ஆரம்பம், அதாவது ஒரு நாளின் ஆரம்பம், துவக்கம், ஒரு வேலையின் ஆரம்பம், துவக்கம். அவ்விதமாக நாம் ஆரம்பத்துல இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது நம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணுமோ, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் ஆரம்பத்திலே, ஸ்டார்டிங்லே, ஃபர்ஸ்ட்லே we have to seek the kingdom of the God and his righteousness. அவ்விதமாய் நான் தேட பிரயாசப்பட வேண்டும். அவ்விதமாக நாம் தேடும் பொழுது நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் இருக்கும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இன்று முதல்
நாம் என்ன பண்ணோம்? ஆரம்பம் எப்பொழுது? ஒரு நாளின் ஆரம்பம் எப்போ? பொதுவாக ஒரு நாளின் ஆரம்பத்தை நம்முடைய பரிசுத்தவான்கள் நமக்கு வேதம் கற்றுக்கொடு அதிகாலையில் அப்படின்னு பார்க்கிறோம். அதிகாலை 4 மணிக்கு 3:30 மணிக்கு விதமா ஆரம்பத்திலே நாம் தேவனை நாம் தேடும் பொழுது அந்த நாளின் முடிவும் நம்முடைய எதிர்பார்க்கும் எல்லா எதிர்பார்ப்பின் முடிவும், மேலும் நம்முடைய ஜீவியத்தின் முடிவும் எப்படி இருக்குமாம்? சம்பூர்ணமாய் சமாதானமாய் காணப்படுமாம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இன்று முதல் நம்முடைய ஜீவியத்துல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது ஆரம்பமாய் இருப்பதாக. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக முதலாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 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 வியாபாரத்திலேயோ ஒரு தொழில நான் பார்க்கும் பொழுது பிசினஸ்ல கேபிட்டல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல முதல்னு சொல்லுவாங்க. முதல்னா முதலீடு. ஒரு வியாபாரத்துக்காக இல்ல ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாம் முதலீடை போடுவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வியாபாரத்திலேயோ இல்லை ஒரு டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அதில் நமக்கு என்ன உண்டாகும்? ரிட்டர்ன்ஸ் வரும். அதில் நமக்கு ஒரு லாபம் வரும் இல்லையா? வியாபாரம் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் வியாபாரத்தை தொடங்குறதா அந்த செயலில் பார்த்தீங்கன்னா, அங்கு அந்த அந்த உலக பிரகாரமாக உலக ரிச்சுவல்ஸ் பாரம்பரியத்தின்படி வியாபாரம் தொடங்கும் பொழுது அங்கே லாபம் என்று எழுதுவார்கள். அங்கே லாபம் எழுதியிருக்கும் இல்லையா? மஞ்சள்ல இல்லை ஏதாவது ஒரு காரியத்துல எடுத்து அப்படியே லாபம் என்று எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த வியாபாரத்தில் அவங்க முதலீடு போடுகிறபடினாலே, அந்த வியாபாரத்தில் அவங்க முதலீடு செலுத்துகிறதுனாலே அவருடைய விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா நிச்சயமாகவே லாபம் வரும் என்று அங்கு எழுதி வைத்திருப்பார்கள். லாபம் அப்படின்னு. அதே போலத்தான் நம்முடைய ஜீவியத்துல முதலாவதாக, அதாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது நம்முடைய ஜீவியத்தில் முதலாவதாக, அதாவது முதலீடாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் நிச்சயமாகவே ரிட்டர்ன்ஸ் வரும். அதுல ப்ராஃபிட்ஸ் வரும், லாபம் வரும். எதிர்பார்க்கும் எல்லா ப்ராஃபிட், அதாவது எதிர்பார்க்கும் பணமாயிருந்தாலும், பொருளாயிருந்தாலும், இல்லை சுகமாயிருந்தாலும், ஆரோக்கியமாயிருந்தாலும், சமாதானமாயிருந்தாலும், சந்தோஷமாயிருந்தாலும், வேறு எந்த காரியமானாலும் நம்முடைய ஜீவியத்துல நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு லாபகரமாய் அமையும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரியமான தேவஜனமே, இந்த ஜீவியத்துல இது வரைக்கும் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது உனக்கு ஒரு வேலை தெரியாமலோ புரியாமலோ, இல்லை நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இன்று முதல் சத்தியத்தை அறிந்து கொண்டு இதன்படி ஜீவிக்க ஒப்பு கொடுப்பாயாக. உடைய ஜீவியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவது அது முதலாவதாக இருக்கும் என்றால், அது ஒரு முதலீடாக இருக்கும் என்றால், அவ்விதமான விசுவாசத்தை கொண்டு நான் விவரமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நான் முதலீடாக நான் அப்படியா செலுத்துகிறேன், நிச்சயமாகவே எனக்கு பிரதிபலன் உண்டு, நிச்சயமாகவே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்கிறதான அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது நிச்சயமாகவே எதிர்பார்க்கும் எல்லா காரியங்கள் லாபகரமாய் அமையும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. பின்பதாக மூன்றாவதாக, முதலாவதுன்னு சொன்னா, முதல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு 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 விக்டோரியஸ் லைஃபை காட்டு, ஒரு ஜெயத்தை காட்டுகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு 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 காம்படிஷன்ல, ஒரு 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 பந்தயத்துல இல்லையா, விதமான ஒரு ஃபீல்டில், எந்த மேட்சஸ்லையோ இல்லை எந்த ஒலிம்பிக்ஸ்லையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெடல் கொடுக்கும் பொழுது அங்கே நான் பார்க்குறோம் 1 2 3 1 2 3. ஸோ அதே போல தான் முதல் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்னு சொன்னால் இட்ஸ் ஷோஸ் ப்ரிவிலேஜ், ஸ்லாகியம் மாத்திரம் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது முதலாவதாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இவ்விதமாய் நம்முடைய ஜீவியத்துல நாம் தேடுவது முதலாவதாக இருக்கும் என்று சொன்னார். அதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மரியாளை பார்த்து, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா.
பாருங்க, நம்முடைய ஜீவியத்துல தேவையானது ஒண்ணுதான். நாம் நம்ம நாம் பின்பற்றுகிறதான இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்த தேவன் அல்ல. மரணத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்தவர். அதே போலதான் நாமும் நம்முடைய ஜீவியத்துல நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதான இந்த சத்தியம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் முதலாவதாக தேடும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவஜனமே, அதுக்காக தான் அந்த தேவையானது ஒன்றே அப்படின்னு சொன்னா, தேவையானது விக்டோரியஸ் லைஃப். நமக்கு தேவையானது ஜெயமுள்ள ஒரு ஜெயகரமான ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னு சொன்னா, நாம் போகிறதான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பின்பற்றுகிறதான தேவன் ஜெயம் கொண்டவர். அதான் வசனம் சொல்லுது, நான் ஜெயம் கொண்டு, வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய, ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும்படியான அருள் செய்வேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க பிரியமான தேவஜனமே. இப்ப நான் சொல்லப்படுகிறது அந்த காரியத்துல முதலாவதாக, இன்று முதல் உங்களோட வாழ்க்கையில முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது முதலாவதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை நீ ஜீவிப்பாய். அதுல தோல்வி என்பதே தெரியாது, தோல்வி என்பதே வராது. காரணம் என்னன்னா, அவரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து வாழ்கிறதான சகல ஜனங்களுக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்கும் தேவனா இருக்கிறாராம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சானபடினாலே இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை லாபகரமான ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். நம்முடைய எல்லா எதிர்பார்க்கும் எல்லாவற்றிலும் சம்பூரணத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்று முதல் உன்னுடைய ஜீவியத்துல இதை கேட்கிறதான, வாசிக்கிறதான, பார்க்கிறதான உங்களுடைய ஜீவியத்துல நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட நம்மை ஒப்பு கொடுத்து அவ்விதமாக நாம் செயல்படுத்தி அதுக்குள்ளதான மேன்மையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இன்று முதல் மூன்று முதல்ங்கிற வெளிப்பாட்டுல முதலாவதாக இல்லையா ஆரம்பம், இரண்டாவது முதல் முதலீடு, மூன்றாவது முதல் ஒரு ஜெய ஜீவியம், ஜெயம் 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 கொண்ட ஒரு வாழ்க்கை, ஜெயம் எடுக்கும் ஒரு ஜீவியம். இவ்விதமாக இந்த விசுவாசத்தோடு இப்பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போகிறதான தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அவருடைய நீதி என்றால் என்ன என்பதை விளங்கி கொண்டு அதற்கேற்றவாறு நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே எல்லா மக்களை காற்றிலும் மற்ற எல்லாரை காற்றிலும் நாம் விசேஷ வண்ணமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வசனத்தின்படி, வேதம் சொல்கிறபடி கூடவும் கிடைக்கும், கொசுரை போல கூட்டியும் கொடுக்கும், ஒன் வாங்கினா ஒன்னை போல. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசித்தது போல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் முதலாவதாக தேட வேண்டும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாம் சொல்லும் பொழுது நீங்களும் சிலவற்றை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க இல்லையா? சோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்ன பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கருத்தா பேசிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் அதை நான் விளக்க நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமான தேவஜனமே, ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்னவாது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
அடுத்த வசனம் சொல்லுது, இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருப்பான். அல்லேலூயா. பாருங்க, அங்க என்ன வாசிச்சோம்? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நாம் எதிர்பார்க்கும் எல்லாம் கூடவும் கொடுக்கப்படும். இங்கிலீஷ்ல கூட்டியும் கொடுக்கப்படும் என்று நாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றா என்ன? இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னா சர்ச்சுக்கு போறது, சில ஊழியங்களுக்கு போறது, சில இடங்களுக்கு போறது, சில காரியங்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் போகும்போது புசிப்பும் குடிப்பும் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே போய் சாப்பிட்றது, அங்கே போய் குடிக்கிறது, அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது, அங்கே போய் ஜாலியாக இருக்கிறது, அங்கே போய் என்டர்டைன்மெண்ட் போல உட்கார்றது, இப்படியாக சில பேருடைய மனதிலையும் இருக்கு. சில பேர் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை. ஏன்னா சில ஊழியங்களுக்கு போகும்போது ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு போடுவாங்க, இடையில காஃபியோ டீயோ ட்ரிங்க்ஸோ கொடுப்பாங்க. சில ஊழியங்கள்லாம் பார்த்து நல்ல ஃபெஸ்டிவலை போல கொண்டாடுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க, நல்ல என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும், நல்லா பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, நல்ல நல்ல மியூசிக் இருக்கும், நல்ல அதில் பார்த்து சில பேர் டான்ஸும் ஆடி அவிதமாக ஆராதிக்கிறதான ஜனங்கள் உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் they will have a feast இல்லையா? ஒரு 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 நல்ல ஒரு 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 ஃபீஸ்ட் இருக்கும் இல்லையா? எல்லாரும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 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 ஆகாரம், ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு குதூகலமாக அதை கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் இப்படியாக அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம், போயிருக்கிறோம், இவையெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை, என்ஜாய்மெண்ட் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. இவெல்லாம் நிச்சயமா கர்த்தர் நம்ம கொடுப்பார். there is no any doubt in that. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையில் வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, நாம் போகிற எவ்விடமானாலும் எந்த ப்ரோக்ராம் ஆனாலும் அந்த ப்ரோக்ராம் நிலவரத்துக்கு ஏற்றவாறு நாம் ஆராதிக்கிற நம் தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், போஷிப்பார். நமக்கு ஆகாரம் கொடுப்பாரு, குடிக்க நமக்கு தேவையான பானங்களை கொடுப்பார், ட்ரிங்க்ஸ் கொடுப்பார், டீ காஃபி எல்லாம் நமக்கு கிடைக்கும். பட் இட் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட். அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அங்க நமக்கு உண்டாகிறதான சாப்பாடு ஆகாரமோ, அங்க போய் என்ஜாய்மெண்ட் பண்றதான காரியம், அது பாடல் ஆடு, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அழகாக சொல்றார், இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும். அது என்னவா? தேவனுடைய ராஜ்யம் நீதியினால் நிறைந்த ராஜ்யம். அதுக்கப்புறம் சமாதானமும் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் சமாதானமுள்ள ராஜ்யம், சமாதானமும். அப்புறம் மூணாவது, தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷமாயிருக்குது அப்படின்னு கர்த்தராகிய தேவன் தமது கிருபையுள்ள வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சத்தியத்து மூலமா நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது சாப்பிட்றதோ குடிக்கிறதோ என்ஜாய்மெண்ட்டோ, அங்க நடக்கிறதான ஆடல் பாடல், அங்கு செய்கிறதான சில நடனங்களோ இவைகள் கிடையவே கிடையாது. இவைகள் அல்ல. ஆனால் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று நாம் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னிலிருந்து நல்ல உங்க மனதில் அதாவது எழுதி வைத்து கொள்ளுங்க. இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கார்விங்னா செதுக்கி கொள்ளுங்க. உங்க இருதயத்துல தேவ ராஜ்யம்னா இத்தனை நாள் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன், அங்கே போனால் நல்லா சாப்பிடலாம், நல்ல நல்ல அது போடுவாங்க, நல்ல ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, காஃபி டீ எல்லாம் கிடைக்கும், ஹார்லிக்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்து நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல மியூசிக் வாசிப்பாங்க, இப்படிலாம் நினைத்து கொண்டு இருந்தேன் என்று ஒரு வேளை கடந்த கால வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு 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 அனுபவத்துக்குள்ளாக செயல்பாட்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்கள், அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குதாம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ முதல்ல மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 என்ன வாசிச்சோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்னென்ன? இங்கேயும் நீதியும் சொல்லப்படுது, அங்கேயும் நீதியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கேயும்
நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, தேவனுடைய ராஜ்யம் என்ன? அது நீதியும். முதலாவது ஃபர்ஸ்ட் இட் இஸ் ரைச்சியஸ்னஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதானமும். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அடுத்த வசனத்தை நாம், அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதே 15ல வாசிக்கும் பொழுது, அதாவது அதோட நெக்ஸ்ட் வேர்சஸ் நாம் அப்படியாக வாசிக்கும் பொழுது, இவைகளினாலே ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட நாயிருப்பான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலே யாராயினும் கர்த்தருக்கு விருப்பமான, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் எதிர்பார்க்கிறதான அந்த ஊழியம் செய்வங்கிறதான தாகமோ இல்லை டிஃபால்ட்டா ஒரு வாஞ்சையோ ஒரு விருப்பமோ உங்களுக்குள்ளாக இருந்து சில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க இதை விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, இவைகளினாலே ஊழியம் செய்கிறவன் இல்லையா? ஊழியம் அப்படின்றா நமக்கு கொடுக்கப்பட்ட உயிரை இழக்க செய்கிறதான் ஊழியம். நமக்கு அழைப்புக்கு ஏற்ற வாரம் என்ன பண்ணணுமா? ஜீவனை தேவனுக்கு என்று நாம் ஒப்பு கொடுத்து அந்த ஜீவனை இழக்க செய்கிறதான் ஊழியம். ஊழியம் ஊழியத்தை இழக்க செய்யும். அதான் வசனம் சொல்லுது, எனக்காகவும் சுவிசேஷத்திற்காக, தேவ ராஜ்யத்துக்காகவும் சுவிசேஷத்திற்காக எவன் ஒருவன் ஜீவனை கொடுக்கிறானோ அதை அவன் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அழகாக பைபிள் சொல்லுது. ஜீவனை கொடுத்தாதான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆனபடினாலே அதுக்காக நீங்க போயிட்டு மாய்த்து கொள்ளுங்க, அப்படி இது பண்ணீங்கன்னா அதுக்கு அப்படி சொல்ல. இந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்காக ஜீவனை கொடுக்க பிரயாசப்படணும். எப்படி? உபவாசம் இருக்கும் பொழுது ஜீவன் போகும் சொல்றாங்க. அவ்விதமாக நாம் கண் விழிக்கும் பொழுது நாம் ஜீவனை இழைக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக நாம் தேவனுக்காக பிரயாசப்படு உபவாசம், கண் விழிப்பு, அதுக்கப்புறம் சில காரியங்கள் உண்டு, சில ஸ்டெப்ஸ் நான் மறந்துட்டேன். ஸோ இவெல்லாம் அப்படியாக நாம் செயல்படும் பொழுது நாம் உயிரை நாம் அப்படியாக நாம் இழக்கிறோமா? we are losing our life, we are strength. அவ்விதமாக நம்முடைய ஜீவியத்துல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. கத்து சுத்தமானால் அடுத்துல நான் விலைக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து பார்த்து, இவைகளினாலே ஊழியம் செய்கிறவன், இவைகளினாலே உயிரை இழக்க செய்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறானா? யார் தேவனுக்கு பிரியமா இருந்தாங்க? பைபிள்ல முக்கியமா 2 பேர் இருந்தாங்க இல்லையா? ஒன்னு டேவிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியல் இல்லையா? அவங்க 2 பேரும் தேவனுக்காக என்ன பண்ணாங்க? தன் உயிரை ஜீவனை கொடுத்தாங்க. தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்து யுத்தம் பண்ணி மகிமையான காரியங்களை செய்தவர், தேவனுடைய யுத்தங்களை நடப்பித்தவர் தாவீது ராஜா. பாருங்க, தேவனுக்காக வைராகியமாய் நின்று தேவ சித்தத்தை செய்து தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு சொல்லி, மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்று சிங்க கோவில தள்ளப்பட்டு தேவனையே சார்ந்து வாழ்ந்த தானியலுக்கு என்ன உண்டாயிற்று? தாவீதுக்கு என்ன உண்டாயிற்று? எந்த நன்மை குறைபடவில்லை இல்லையா? தன் ஜீவனை கொடுத்து நின்னாங்க களத்துல. மறுபடியும் அந்த ஜீவனுக்கு எந்த சேதம் இல்லாமல் ஜீவனை அவ்விதமாக பூரணமாய் அவர்கள் முழுமையாக அவர்கள் ஜெயச்சோடு லாபமாய் பெற்றுக்கொண்டார்களாம். பிரியமான தேவஜனமே, இதே போல இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிறதான நாமும் கூட நம்முடைய ஜீவியத்துல இவைகளினாலே, நீதியினாலே ஊழியத்தை இழக்க செய்யும் பொழுது நாம் அதை திரும்பவும் நூறத்தனையாக பூரணமாக லாபகரமாக நாம் ஜெயச்சோடு அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனோடு மாத்திரமல்லாமல் பாத்தீங்கன்னா, அந்த நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்து நாம் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, ஊழியத்தை உயிரை இழக்க செய்யும் பொழுது மனுஷராலும் என்ன பண்ணியிருப்பான்? மனுஷராலும் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். அங்க இருக்க எல்லா ஜனங்களும், ஓ இஸ் வெரி நைஸ் மேன், நல்ல டெடிகேட்டடா செய்யறாருல்ல, உண்மையா செய்யறாருல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு 8 மணிக்குல இருந்துச்சு. ஆனாலும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட பெருசா எடுத்துக்காம என்ன பண்ணாரு? 10 மணி வரைக்கும் ஊழியத்திலேயே இருந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போய் அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, தன்னுடைய வேலை செய்யறாரு, கடமையில ரொம்ப இதா இருக்கிறாரு, தனக்கு கூட ஊழியத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கிறார் என்று மனுஷரால், அங்க இருக்கும் எல்லா மனுஷராலும்
உன்னோடு பழகுகிறதான உன்னை பின்பற்றுகிறது எல்லா மனுஷராலும் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாம். அப்ரூவ்டு, ரெகக்னைஸ்ட், அப்படி அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு கனமான வாழ்க்கையை ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுப்பாராம். பிரியமான தேவ ஜனமே, எவைகளினாலே? நீதியினாலே. தேவனுடைய ராஜ்யம் அது எப்பேற்பட்டது? நீதியானது. அடுத்தது சமாதானம் உள்ளது. மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக இன்னைக்கு if God permits, God allows, கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னொரு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாக நீதி என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு கிருபையாக தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினதான அந்த சத்தியத்தை நம் யாவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த நீதியினால் நாம் நிரம்பி சத்தியத்தை அறிவில வளர்ந்து சத்தியவான்களாய் ஜீவிக்க கர்த்தராக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நீதி என்றால் என்ன? நீதி இங்கிலீஷ்ல நீதி அப்படின்னு சொன்னா ரைச்சோஸ்னஸ், ரைச்சோஸ்னஸ் இல்லையா? உதாரணமாக ரைட்னு எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரி, நீதி, உண்மை அப்படின்னு அர்த்தம். ரைட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு எக்ஸாமில் இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட்டில் நம்ம எழுதும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கரெக்டாக இருந்தால், ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டிக் மார்க் போடுவாங்க இல்லையா? ரைட். ராங்காக இருந்தால் அதை கிராஸ் போட்டு அதை அடித்து விடுவாங்க. ஸோ அதே போல் ரைச்சோஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ரைட்டான ஒரு ஜீவியம், ரைட்டான ஒரு வாழ்க்கை, சரியான ஒரு வாழ்க்கை. அதற்கு போடப்படுகிறதான குறி, அதோடைய ஐகான், அதோடைய சிம்பிள் அப்படின்னு சொன்னா பாருங்க, ரைட் இல்லையா? ரைட் அப்படி மேலேருந்து கீழே அப்படி வந்து ஒரு பெரிய கொம்பு மேலே போவது போல ஒரு வாழ்க்கை. இங்க உலகத்திலிருந்து கீழ் நோக்கி போய் இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணோம், பரலோகத்தின் நேராக பிரவேசிக்கிறதான அந்த வாழ்க்கை ஒரு சரியான ஒரு வாழ்க்கை இல்லையா? ரைட். அதோட சிம்பிள் நைக்கி சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா நைக்கியில் ரைட் மார்க் இருக்கும், ரைட் ஐகான் இருக்கும், ரைட் சிம்பிள் இருக்கும். அதே போல தான். ஸோ ரைச்சஸ்னஸ், நீதி அப்படின்றால் என்னன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதோ இல்லை கோர்ட்லேயோ இல்லை சில வாதங்களையோ சில பஞ்சாயத்துகளில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவங்களை குறித்து சண்டை நடக்கும் போதோ பிரச்சனை நடக்கும் பொழுதோ போராட்டங்கள் நடக்கும் பொழுதோ அங்கு சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அங்கு அவங்க வாதாடும் பொழுது பேசிக்கொள்ளும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்க யார் சரியாக சொன்னாங்க, யார் சரியாக பேசினாங்க, யார் தவறு பண்ணாங்க, யார் கரெக்டாக அதில் நடந்து கொண்டாங்கன்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா சரியான ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் என்ன பண்ணுவாங்க, ரைச்சஸ்னஸ். நீதி என்ன பண்ணுவாங்க, நீதி அரசர் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், கரெக்டான தீர்ப்பு வழங்குவார். அதை அறிந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பெரிய மேதாவிகள் அதை அறிந்தவங்க கரெக்டாக ஜட்ஜ் என்ன பண்ணுவார், கரெக்டாக அதை நியாயம் தீர்த்தார், கரெக்டாக அவர் என்ன பண்ணார், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் என்று நாம் அப்படியாக நாம் கேட்டிருக்கிறோம். அதே போலத்தான் நீதி என்றால் ரைச்சஸ்னஸ், நீதியான ஒரு வாழ்க்கை. ஸோ இது குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதி என்றால் ரைட்டுன்னு அர்த்தம், சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட், சரியான ஒரு தீர்ப்பு, ஒரு சரி என்ற அர்த்தம், சரி என்று அங்கீகரிக்கப்படுகிறதான தீர்ப்பு தான் ரைச்சஸ்னஸ். ஸோ அதே போலத்தான் வேதம் அழகா சொல்லுகிறது. ஒரு இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று வாசிக்கிறேன். அங்கு சொல்றாரு, யோவானுக்கும் ஏசப்பாவுக்கும் நடக்கிறதான ஒரு 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 சம்பவம், ஒரு காரியம். ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்க வருவார். அப்பொழுது யோவான் ஸ்நானக்கு என்ன பண்ணுவார், தடை செய்வார். அதுக்கு தான் ஆண்டவர் அழகாக பதில் சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றேன் பாருங்க. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. யாரை பார்த்து சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். இயேசு யோவானுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொன்னாங்க. யாருக்கு? நமக்கு, உனக்கும் எனக்கும். எனக்கு மாத்திரமல்ல, அவர் சொல்லாரு இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்லல, நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொன்னாரு. பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. பாருங்க, அங்க நடந்த சம்பவம் என்ன,
ஏசப்பா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க பிதாவின் சித்தத்தை நீதியை நிறைவேற்ற அப்படி கடந்து வரார். இதை அறிந்து யோவான் என்ன பண்ண, இவர் உலகத்தினுடைய சகல பாவங்களை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவானுக்கு முன்பதாக அந்த வெளிப்பாடு இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கலாமா என்று தடை செய்தார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி இதே போல எல்லா நீதியும் எல்லா விதமான நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு சொன்ன மாத்திரத்துல அப்பொழுது யோவான் ஸ்நானகன் இடம் கொடுத்தாராம். இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த நீதியை அவர் நிறைவேற்றினாராம். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீதி என்றால் முதலாவதாக ஞானஸ்தானம் எடுப்பது நீதி. ஞானத்தினால் உண்டாகும் ஸ்தானத்தை எடுப்பது நீதி. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா, நான் எப்பவே ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, சின்னப்பவே எடுத்துட்டேனே அப்படின்னு சில மார்க்கத்தார் உண்டு இல்லையா? ஸோ அது சரியான ஒரு நீதி அல்ல. முழுக்கு ஞானஸ்தானம் தான் சரியான நீதி. அதாவது அபிஷேகம் பெற்ற ஆவியினாலே பிறந்த ஒரு போதகர்கிட்ட, ஒரு ஊழியர்கிட்ட, ஒரு அப்போஸ்தலர்கிட்ட தான் என்ன பண்ணோம், இந்த சரியான ஒரு ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. ஏதோ நமக்கு அறியாத வயதுல சின்ன பகுதியில எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, தண்ணி தெளிச்சுட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அது ஞானஸ்தானமாக, அது வேதம் அவிதமாக நமக்கு எடுத்துரைக்கவில்லை, வேதம் நமக்கு அவிதமாக சொல்லிக் கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்வது, முழுக்க ஞானஸ்தானம் இல்லை, முழுகி எழுந்திருக்கணும் தண்ணீர். ஸோ அவ்விதமாக இவ்விதமாக சரியான ஞானஸ்தானத்தை நாம் ஒப்பு கொடுத்து சரியான ஞானஸ்தானத்தை நாம் எடுப்போம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை நாம் சரியாய் நாம் எடுப்போம் என்று சொன்னால் அதுதான் நீதி. பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி சத்தியத்தை கேட்கிறதான இதுல நீங்க பார்க்கிறதான உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சரியான ஞானஸ்தானம் எடுக்காதிருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது மறுபடியுமாக இந்த நீதியை நிறைவேற்ற ஞானத்தினாலே உண்டாகும் ஸ்தானத்துக்கு, ஞானம் எப்போ வரும், நன்மை தீமை அறியும் பொழுதுதான் நமக்கு ஞானம் இல்லையா? இது கெட்டது, இது நல்லது, அவங்க செய்யறது சரியில்லை, பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, நல்லது என்றால் என்ன, கெட்டது என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளும் ஒரு அந்த அந்த காலகட்டம் தான் ஞானம் இல்லையா? நல்லது கெட்டது நடந்தது ஞானம். ஸோ இதே போல இதை பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில ஞானஸ்தானத்தை நீங்கள் அவிதமாக அந்த ஞானம் வந்திருக்கும் பொழுது தான் நம்ம எடுக்கணுமே கண்டி, முன்பதாகவே நீ அறியாத வயசுல, குழந்தை பருவத்துல, இல்லை ஏதோ ஒரு காரியத்துல, திருமணத்துக்காகவோ இல்லை சடங்காச்சாரத்திற்காகவோ ஏதோ பேருக்காக நீ எடுத்திருப்பாய் என்றால் அது சரியான ஞானஸ்தானம் அல்ல. பிரியமான தேவஜனமே, ஆனபடினாலே இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் இதை விளங்கி கொண்டு உங்கள் ஜீவியத்துல சரியான நீதிகரமான இந்த நீதியான இந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களோடு பரிசுத்த ஆவியான தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனோடு கூட நீதி என்றால் இன்னொரு ஒரு 5 minutes இருக்கு, நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நீதி என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நீதி. எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், அப்பேற்பட்டவர் பிதாவின் நீதியை நிறைவேற்ற தம்மை என்ன பண்ணார், கீழ்ப்படுத்தினார். யாருக்கிட்ட, ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட, யோவான் ஸ்நானன் கிட்ட. அதே போல நாமும் நம்முடைய ஜீவியத்துல தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, நமக்கு தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை நிறைவேற்ற கீழ்ப்படிய வேண்டிய, அதாவது இயேசப்பா எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல கீழ்ப்படிய வேண்டிய ஸ்தானத்துல, இடத்துல நாம் இருப்போம் சொன்னா, அந்த ஸ்தானத்துல நாம் இருப்போம் சொன்னா கீழ்ப்படிவது நீதி. சரியா? அடுத்தபடியாக தேவனுடைய சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற இடம் கொடுக்க வேண்டிய, இல்லையா? யார் இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க? யோவாசன் தடை பண்ணார் இல்லையா? அவருக்கு சொன்னார், என்ன சொன்னார், இப்ப இடம் கொடு. அதே போல நாமும் நமக்கு வெளிப்படுத்துகிறதான, நமக்கு தேவனை கருத்தை சொல்லிக் கொடுக்கிறதான, நம் மீது தேவன் வைத்த தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் செய்ய நாம் என்ன பண்ணோம், இடம் கொடுக்கணும். எங்க இடம் கொடுக்கணும்? மனதுல இடம் கொடுக்கணும், அப்படியா பொதுவில் இடம் கொடுக்கணும், ஊழியத்துல இடம் கொடுக்கணும். எங்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்போம்னு சொன்னா இடத்தை கொடுப்பது நீதி. பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், புரிஞ்சுங்க. நீதி என்றால், டைம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். நல்ல அடுத்த முறை இன்னும் நீதியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீதின்னு சொன்னா முதலாவதாக ஞானஸ்தானம் எடுப்பது நீதி. அடுத்தபடியாக தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற அவிதமாக கீழ்ப்படிவது நீதி.
அடுத்தபடியாக தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் அவ்விதமாக தேவன் நம்ம வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு இடம் கொடுப்பது நீதி. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு நீதியை நான் ஷார்ட்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவ்விதமாக 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம் சொல்லுது, இவ்விதமாக நாம் அவருக்குள் தேவன் நீதியாகும்படியாக பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். இவ்விதமாக நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டாரு. தேவ நீதி நமக்குள் உண்டாக நாமும் அவருக்காக பாவம் இல்லாமல் ஜீவிப்பதுதான் நீதி. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவம் அறிந்த நாம் பாவம் இல்லாமல் ஜீவிப்பதுதான் நீதி. பிரியமான தேவஜனமே, கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல அழகா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் கூட்டி கொடுக்கப்படும் வசனத்துப்படி இன்று முதல் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணோம்? தேடுவதில் முதலாவது தேடணும். ஆரம்பத்தில் தேடும்போது நமக்கு சம்பூர்ணமான வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? அடுத்தபடியாக நாம் அந்த தேடுவது முதலீடாக இருக்கும் சொன்னா நமக்கு லாபகரமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு இருக்கும். மூன்றாவதாக அந்த ராஜ்யத்தை தேடுவதை நாம் முதலாவதாக தேடும் பொழுது எனக்கு ஒரு விக்டோரியஸ் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ங்கிறத அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தொடர்ந்து இந்த நீதியை நிறைவேற்ற தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா.